மீண்டுமாய் உங்களை அவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதனால ரோமர் புத்தகத்திலிருந்து 20வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த வாரங்களில ஞானஸ்நானத்தை ரெண்டு வாரங்களாக ஞானஸ்நானத்தினுடைய அடிப்படை உபதேசங்களை குறித்து எடுத்தோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து விசுவாசிக்கிறேன். ஏன்னா அநேகருக்கு ஞானஸ்நானத்தை குறித்து தெரியாது. ஏதோ போனோம் முக்கணும் அஞ்சாவணும் இல்லாம கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படியாக மரித்து உயிர்த்தெழுகிறோம் என்பதை விளக்கமாக பார்த்தோம். இதனால 6வது அதிகாரத்துல இதர வசனங்களுக்குள்ளாகி கடந்து செல்வோம். முதல் 23 வசனத்துமே 2 பகுதியாக நம்ம அதுல பிரித்திருக்கிறோம். ஆனா எனக்கு கூடிய மட்டுக்கும் இந்த வாரம் 6வது அதிகாரம் முழுவதையும் கவர் பண்ண விரும்புகிறேன். முதல் 14 வசனங்கள் பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவோடு பிழைத்திருப்பது எப்படி. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆதாமுடைய கீழ்ப்படியாமை 5வது அதிகாரத்துல பார்த்தோம் 19வது வசனம். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதனாலதான் கிறிஸ்துவில் பிழைத்தர். முக்கியமாக ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல பாவத்திற்கு மரித்த நாம் அதுல எப்படி பிழைப்போம்? You are dead to sin. பவுல் எதை எழுதுறான்னா பாவத்திலிருந்து நீதிமானாக மாறுவது எப்படி, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறுவது எப்படி, அல்லது மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொள்வது எப்படி, எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமா இவைகளை நாம் சந்திக்கிறோம் என்பது. அதனால் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது பாவத்துக்கு ஒரு பரித்த மனிதன் திருப்பி அவன் எப்படி பிழைப்போம்? ஏன் இதை எழுதுகிறார்னா, அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பாவத்துக்கு மரித்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆனால் பழைய சோபங்கள் தொக்கி நிற்பதை பார்ப்போம். அதான் எழுதுகிறார், பாவத்துக்கு மரித்த நான் எப்படி பிழைப்ப, நீ எப்படி பிழைச்சுக்கிட்டு இருக்க? நீதான் இயேசுவோடு மரித்து பழைய சோபம் எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சே, அதான் அந்த பெட்டி. ஆனால் உன்னிடத்துல பழைய சோபம் தாண்டவமாடுகிறது. அதான் அழகா எழுதுகிறார், பாவத்துக்கு மரித்த நாம் ஞானஸ்நானம் போன வாரம் எடுத்துட்ட. நீ பாவத்திலிருந்து நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், மரணத்திலிருந்து நீ ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு சென்றிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னிடத்துல பழைய சோபம் எப்படி தாண்டவம் ஆடுகிறது? அப்படி என்றால் நீ சரியான முறையில உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் இல்லை என்பதுதான் காட்டுகிறார். இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர்த்தெழுதல், அவரோடு உயிர்த்தெழுதல். 1ஆம் வசனத்துல பார்த்தோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்று நம்ம எப்படி மூழ்கிறோம், நம்ம எப்படி வெளியே வருகிறோம். அடுத்தது நம்ம உயிரோடு வருவதற்கு காரணமே நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புதிதான ஜீவிதம் இல்லைன்னா அதுல அர்த்தமே கிடையாது. பழையது எல்லாமே ஒளிந்தன, எல்லாம் புதிதான். அது கம்ப்ளீட்லி கான், பரீட். இந்த 6வது அதிகாரத்துல முக்கியமான பகுதி அதுதான். திருப்பி திருப்பி அவர் எம்பசைஸ் பண்ணுகிறது அதுதான். நீ அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் சொல்ற. நீ மரணத்துல நீ செத்துவன். அவருடைய மரணத்தின் சாயல்னா உனக்குள்ளாக மாம்ச இச்சைகள், ஆசைகள், கோபங்கள், தாபங்கள், பிரிவினைகள், நம்ம நிறைய பார்த்தோம். அந்த லிஸ்ட் எல்லாம் முன்னாடி ஏற்கனவே நடந்தது. அப்போ நமக்குள்ளாக அவருடைய மரணம் வேலை செய்து கொண்டே இருக்கணும். அதே நேரத்துல உயிர்த்தெழுதலும் வேணும், ரெண்டும் வேணும். சிலவங்க மரித்து அப்படியே இருப்பாங்க, உயிர்த்தெழுதலும் கிடையாது. சிலவங்க ரெண்டும் இருக்கும், மரித்த மாதிரியும் காட்டிக்கிடுவாங்க, உயிர்த்தெழுதலையும் இருப்பாங்க. ஆனா பழைய ஜீவனும் கிரியை செய்யும், புதிய இது இருக்கும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பழைய வாழ்க்கை தான். அவன் சாகாதவன்.
பணம் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பணம் என்ன செய்யும், எங்க சபைக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பரிசுத்த வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படல. நிறைய நீங்க அதான் பார்க்கலாம். அன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் அலமோதுன்னா காரணம் இதுதான். அவருடைய பழைய சோபங்கள் சிலுவையில் இணைக்கப்படவில்லை. அப்புறம் தான் உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிதான். நீ இனிமேல் டு நாட் சர்வ் சின் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழுந்து போகும். அந்த பாவத்தை செய்த அந்த சரீரம், இப்ப நான் பழைய சாபத்தின்படி சிகரெட் பிடிக்கிறவனோ அல்லது கை நீட்டி அடிக்கிறவனோ அல்லது நான் கேடான சிந்தனைகளை செய்யறதுக்கு என்னுடைய சரீரத்தை பயன்படுத்தின நான், கேடானவர்களை பார்ப்பதற்கு பயன்படுத்தின நான், கேடானவர்களை பேசுவதற்கு என் நாவை பயன்படுத்தின நான், இனிமேல் நான் பாவம் செய்யாதபடிக்கு, அதான் சொல்றேன், இனிமேல் இது பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் ஒரு மனுஷன்னு வச்சுக்காங்க. அந்த பாவம் என்ற மனுஷன் உன்ட்ட சொல்றான், லே திட்டு, ஏன் நீ பேசு, ஏன் நீ கெட்ட வார்த்தை பேசு, அல்லது நீ அதை போய் திருடு, அல்லது நீ போய் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஓடி போய் செய்யறது. அப்ப நாம ஒரு மனுஷன் என்ன செய்துகிட்டு இருக்கான்? மரணத்தில் சாயலில் இணைக்கப்படாதவன் இந்த பழைய அந்த பாவம் என்ற மனிதனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மனிதனை ஒழித்து போகும் பொருட்டாகத்தான் நம்முடைய பழைய மனுஷனும் அவரோட கூட சிறையில் அறையப்பட்டதுன்னு அறிந்திருக்கிறோம். இந்த உள்ளுணர்வு இல்லாதவர்கள், புரியாதவர்கள், ஏதோ எல்லாரும் போய் முங்குற மாதிரி முங்கிட்டு வெளியே வந்து ஒரு ஆவிக்குரிய பாட்டை பாடி 4 கைத்தட்டி முடிச்ச உடனே அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதாக. அப்படி அல்ல. ஒரு நாள்ல ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் கணக்கு, அதனாலதான் கணக்கு ஒப்புவிக்க வேணும். அவருடைய பார்வையில கிளியரா இருக்கு. ஐ ஹவ் டைட் ஃபார் யூ, உனக்காக நான் இறந்திருக்கிறேன். நாம் அந்த பழைய சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அப்படின்னா பழைய சரீரத்துக்கு நீ ஜீவனை கொடுக்காத. நான் சொன்ன செத்த பாம்பு காத்து குடிச்சிடும். சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அறையது மாத்திரம் அல்ல, அக்கிரமங்களினால நம்ம மரித்து போயிருந்தோம். கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பிக்கிறவும் செய்தார். கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சோ அதனாலதான் சொல்றாரு பிலிப்பியர் 3:10 பாத்தீங்கன்னா, இப்படி நாம் அவரையும், அப்ப அவரோடு மரித்தால் நீ அவரோடு உயிர்த்தெழவும் செய்யணும். அதனால சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மனத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவரோடு மரித்து அவரோட உயிர் தெழுந்த வாழ்க்கை வாழுவதற்கு அவருக்காக பழைய சோபம் இருக்கு பாருங்க. இந்த பழைய சோபம் நமக்குள்ள தங்கி தாபரித்து நம்மளை படாத பாடுபடுத்தும். பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒருவனுக்கு இப்போ ஒருத்தன் இருக்கிறான், கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் பழைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். இது என்ன செய்யும்? பழைய சோபம் அவனுக்கு பழி வாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பான். நான்லாம் எனக்கு காலேஜ்ல எனக்கு கொஞ்சம் வாத்தியார்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எனக்கு செய்த இதுகளுக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள், நான் பின்னால மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்த பிறகு என்னுடைய வேலை கையில ஷாக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் ரட்சிக்கப்படுறது அது வரையில எனக்குள்ள எண்ணம், இந்த இந்த ஆசிரியர் என்கிட்ட பேஷண்டா வரமாட்டாரா, வச்சு சாத்திரனுக்கு அரண்டை கொடுத்து அப்படின்னு. அது ஒரு பழி வாங்குகிற மனப்பான்மை. ஆனால் பவுல் என்ன எழுதுகிறார்? நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவரோடு நான் மரித்துட்டேன்,
திருப்பி அவரோடு உயிரோடு வந்து நான் வாழ வேண்டுமானால் இந்த பழிவாங்குகிற பழைய எண்ணங்களை குப்பையும் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். சரி, அவரோடு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறோம், மரித்தாலும் பிழைப்பான். ஓகே, பிழைக்கிறது உண்மைதான். அவன் என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். யோவான் 11:25-26 என்றைக்கும் அவன் மறியாமலும் இருப்பான். அப்போ நாம் அவரோடு மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். பிழைத்திருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். அவரோடு பாடுகளை சபித்தோமானால் அது பழைய வாழ்க்கை. அவரோடு கூட ஆளுகையை செய்வார். 2 தீமோத்தேயு 2:11-12 பார்த்தீங்கன்னா, நாம் அவரை மறுதளித்தாலும் அவரும் நம்மை மறுதளிப்பார். அப்போ இந்த மரித்து உயிர்த்தெழுந்துகிற வாழ்க்கையில நாம் அவரை உயிரோடு இழந்து ஒரு ஆவிக்குரிய மனிதனாக வாழ வேண்டுமானால் பழைய சுவாபங்களை, பழைய எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டாதான் மரித்தவர்களிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு தகுதியுடையவர்களாய் நாம் காணப்படுவோம். பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் போகும். நிறைய பேருக்கு இந்த அதே தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்க என்பாக பாத்தீங்கன்னா, மை காட், அது நீங்க இது என்னடா, நிறைய நீங்க சபைகள்ல நிறைய இடங்கள்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ மரித்தவன் 7வது வசனம், 6 அதிகாரம் 7வது வசனம், பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. You are completely delivered. பாவத்தை நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அங்க 2வது வசனத்தில் சொல்றாரு எப்படி பிழைப்பான்னு. அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப ஏன் அவனுக்குள்ள பழைய சோபம் இருக்குன்னா அவன் மறிக்கல. தட்ஸ் இட். மரித்தவனை போல நான் போன முன்னாடி ஒரு ஆளை சொல்லல, எல்லாம் ஞானசன்ன எடுத்துட்டேன் பிரதர், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த சிகரெட் பழக்கம் மாத்திரம் முடியல பாருங்க. அது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, மறிக்கல, அவங்க முங்கவும் இல்லை, சும்மா யாரோ சொன்னாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு முங்கிட்டு வந்துட்டான். ரட்சிப்பின் அதாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், பழைய பாவங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அவனால முடியாது. நான் பழைய சோபத்துக்குள்ள போனா என் நிலைமை என்ன ஆயிடும்? நான் தான் நினைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நான் பழைய வாழ்க்கையில பழைய தீங்கான வாழ்க்கைக்குள்ள போனோம்னா என் நிலைமை என்ன ஆகிவிடும்? எத்தனை தடவை இப்ப நான் வெளிநாடுகளுக்கு ஒரு தடவை லண்டனுக்கு எல்லாம் போயிருக்கும்போது விதவிதமான லிக்கர்லாம் கொடுத்தாங்க. நான் குடிக்கார, நான் பயந்ததெல்லாம் இதுதான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த அதனுடைய ரட்சிப்பின் அனுபவம் தெரியும். ரட்சிக்கப்பட்டது மாதிரி இந்த மாதிரி சரியான அடக்கம் இல்லாம, அதான் நான் அன்னைக்கு ஒரு பந்தை பிடிச்சிட்டு ஒருத்தன் முங்குறான் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது, அவங்க ரட்சிக்கப்படவும் இல்லை. ஆனால் 2 எஜமானுக்கு ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒண்ணுதான் கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கலாத்தியர் 2:20. நீதான் கிறிஸ்துவனே அறையப்பட்டாச்சு. எப்படி பழைய மனுஷன் உனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்படி பழைய சுவாபம் உனக்குள்ளாக தங்கி தாபரித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி பழைய கெட்ட வார்த்தைகள், பழைய சுவாபங்கள், பழைய எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவனே கூட அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதான் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. நான் பிழைத்திருக்கிறது எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிழைத்திருக்கிறேன். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுல பிழைத்திருக்கிறது உணர்வு வேணும். நான் செத்தவன், பழைய சோபம் இது என்கிட்ட இருக்குது, இது பழைய சோபம் அல்லவா? அப்ப நாம ஆண்டவர் கண்டிக்கும் பொழுது அப்பப்போ இறங்கி மன்னிப்பு கேட்டு ரிகன்சைல் ஆயிடணும்.
எங்க பாஸ்டர் மோசமா இருக்காருன்னு வச்சுக்காங்க, அதுக்காண்டி நான் மோசமா போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அவரே அக்கௌண்ட் கொடுப்பார். ஆனா நீ ஆண்டவர் உணர்த்துவார் நம்முடைய இருதயத்துல, நீ கிறிஸ்துவோடு அறையப்பட்டவன், பழைய சோபம் அறையப்பட்டாகிவிட்டது. ஆனா அவரு நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற, அவர் தம்மை தாமே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தபடினால் நான் பிழைத்திருக்கிறேன். அது ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவனுடையவனால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். இன்னும் கொலோசியர்ல போனீங்கன்னா, மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே, அதை மரிச்சா மாத்திரம் பார்த்தது 8ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். முந்தினதுல என்ன பார்த்தோம்? எல்லாவற்றையும் குஷ்டமும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். இங்க என்ன சொல்ல? அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். கொலோசியர் 1:3 நான் காட்டுறேன் பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இல்ல 3ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதினது உண்டானால், நம்ம இப்ப கிறிஸ்துவோட எழும்பியாச்சு. நான் பிழைத்திருக்கிறதோ தம்மை தாமே தன்னுடைய ஜீவனை கொடுத்த அவர் என்னை மீட்டெடுத்தபடினால அவரோடு கூட பிழைத்திருக்கிறேன். அங்க பார்த்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடுகிற ஒண்ணு. இப்ப நீ கிறிஸ்துவுடனே எழும்பி இருக்கிற ஒரு உணர்வு வந்தானால், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். இந்த மரித்த மனுஷன் தான் பூமியில் உள்ள தேடுவான், சுற்றி உள்ள ஹாரிசான்டல் லுக். அது மரித்த பணத்திலிருந்து நாத்தம் தான் வரும். செத்து போன பணத்திலிருந்து என்ன ஆக்டிவிட்டி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும், புழுக்கள் வரும். You see, you cannot expect perfection from imperfection people. அவங்ககிட்ட இருந்து உயிர்த்தெழுந்த ஜீவனை, உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பார்க்கிற பார்வை பூமியில் உள்ள இந்த வல்ச்சரை பார்த்தீங்களா? வல்ச்சர் அது பணம் தான் சாப்பிடும், கழுகு சாப்பிடாது, ஈகிள். இந்த வல்ச்சர் மாதிரி கிறிஸ்துவோடு மரிக்காதவர்கள், பூமியில் உள்ளவர்கள், பூமியில் உள்ள அந்த அசுத்தங்களை தின்னு அதுலதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர, மேலானவர்களை தேடுகிற ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளும் ஜீவிதமும் வித்தியாசமா இருக்கும். அதான் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால், நீ கிறிஸ்துவோடு உயிரோடு வந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை, ஒரு வருஷம் மேலானவைகளை தேடிக்கொண்டிருந்தானால் அவனுடைய சுவாப வித்தியாசமாக இருக்கும். பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். அதான் நான் சொல்றேன், செத்த பிணங்கள் அது பூமியில் உள்ளவர்களை தான் நாடிக்கொண்டிருக்கும். அதுல இருந்து வருகிற எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே பணம். அந்த பணத்துல கம்ப்ளீட்டா அது அந்த ஆக்டிவிட்டி சுற்றியும் இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால ஏன் பூமியில் உள்ள எல்லாம் மேலான நாடுகள்? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. கிறிஸ்துவுடனே நீங்க உள்ள இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கும் பொழுது, அவர் மத்திய வானத்துல வரும் பொழுது நாம எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இயேசுவை உயிரோடு எழுப்பிய அந்த ஆவியானவர், நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்காக வாசம் பண்ணுவார்.
அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஏன்? நாம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரோடு உயிர்த்தெழும் பொழுது, பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, மரித்தவர்களது எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் இனி மரிப்பதில்லை. இனி மரணம் அவரை ஆட்கொள்வதில்லை. 9ஆம் வசனம். அதே மாதிரி மரணம் நம்மை பழைய சுவாபம் நம்மை ஆட்கொள்ள கூடாது. அந்த நேரத்தில் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியினார் நிரப்பப்படும். இந்த மாதிரி பலவீன தாக்கும் பொழுது உடனே ஜெபத்துல போயிடணும். வரும் சத்துரு யாரை விழுங்கலாம்னு வகை தேடுவான். அதுவரை சத்துருடைய ஏஜெண்டா இருந்துகிட்டு இருப்போம். இப்ப பரிசுத்தமா வாழ நினைக்கும் பொழுது சத்துரு நம்ம விடுகிறது இல்லை. அந்த நேரங்கள்ல அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபித்து மேற்கொண்டால் நமக்குள்ளாக உயிர்த்தெழுந்த சுவாபம் வெளிப்படும். சில ஏன் இந்த மாதிரி தீய சுவாபங்கள் வெளிப்படுதுன்னா, இது சரியான முறையில அடக்கம் பண்ணப்படாததுனால, சரியான முறையில மறிக்காததுனால காத்து குடிச்சு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு நாள்ல என்ன ஆயிரும்னா தலைக்கு மேல வெள்ளம் போய் பொய் 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 கடைசி உணர்வில்லாத ஒரு இருதயம் வந்து பார்வனுக்கு அதான் வந்துச்சு. அப்ப எப்படி இயேசுவை மரணம் இனி ஆட்கொள்வது இல்லையோ, அதே போல நம்மை மரணம் ஆட்கொள்வதில்லை, கூடாது. நமக்குள்ள செத்த பணத்திற்குரிய சுவாபம் காணப்படக்கூடாது. தெரியும், ஆவியானவர் நம்ம உணர்த்துவார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம் செய்யும் பொழுது, மீறும் பொழுது ஆவியானவர் உணர்த்திக்கிட்டு தான் இருப்பார். அதனாலதான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற எந்த மதங்கள்ல பார்த்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை இமிட்டேட் பண்ணுவாங்க. நான் இருந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் அந்த இமிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ, பேசும் பொழுதே பரிசுத்தம் அப்படியே ஓடும். அல்ஹம்துலில்லாஹ், கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அப்படியே கடவுளோடு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய சுவாபத்தை, கோபத்தை தூண்டும் பொழுதுதான் அவங்களுடைய உண்மையான சுவாபம் தெரியும். ஏன் இன்னைக்கு தீவிரவாதம் இருக்குது? அவங்களெல்லாம் they are controlled by some kind of book. ஏன் கிறிஸ்தவத்துல இப்படி போய் ஏறி அடிக்கல? ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் கண்ட்ரோலிங் தம். பிகாஸ் ஏன்னா இயேசு மரித்து விட்டார். ஏன் துப்பாக்கி தூங்கி இன்னைக்கு அநாத ஜனங்களை நம்ம கிறிஸ்தவர்கள் சுட்டுக்கொள்ள, அது யுத்தத்துல செய்கிறது வேற. இந்த மாதிரி நடக்காது. எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு இருப்பதை காட்டிலும் எல்லா ஃபெசிலிட்டி இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வாசமா இருக்கு. கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்டியன் குவாலிட்டியை வந்து இமிட்டேட் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியல. சிலர் சொல்லுவாங்க, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை, தப்பு செய்யறதே இல்லை. Have you dead? Are you buried with Christ? அந்த உணர்வு இருக்குதா? நான் இயேசுவோடு மரித்திருக்கிற உணர்வு இருக்குதா? அதனாலதான் நம்ம அந்த மரித்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்த உடனே நமக்குள்ளாக ஒரு உணர்வு வந்துடும். ஐயோ, ஐ எம் குரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். ஏன் பழைய சோமம் போச்சு. அதை திருப்பி தண்ணிக்குள்ள இருந்து அதை பிணத்தை தோண்டி திருப்பி அதுக்கு ஜீவன் கொடுத்து வீட்டுல ஆட வைக்காத. அதான் சொல்றது. நம்மள சில சமயங்கள்ல இந்த பிணத்தை திருப்பியும் எழுப்பி பழைய சாபங்களை வந்து ஆடும் பொழுது என்ன ஆகும்னா சாபத்திற்குள்ளா போய்விடும். ஆனா மரித்தவனுக்கு இனி மரிப்பதில்லை, இனி மரணம் ஆட்கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று மரித்தார். இப்ப பிழைத்திருக்கிறது தேவனுக்கு. அதே மாதிரிதான் நாமும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்போ அந்த முந்தின வசங்கள்ல தான் பார்த்தோம், எல்லாவற்றையும் உடனும் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருப்போம். அவரோடு பிழைத்திருக்க வேணும்.
பிதாவாய் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்ததனுடைய நோக்கமே தேவனுக்கு பிழைத்திருக்கிறார், வலது பாரத்தில் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ நாம செய்ய வேண்டியது எல்லாமே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்க இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, எபேசியர் 4:20 களைந்து போட்டு பழைய மனுஷனை தூர தூக்கி போட்டு, கிளியரா இருக்குது. கெட்டு போகிற பழைய மனுஷன், அதாவது நாட்டம் அடிக்கிற பழைய மனுஷன், மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற இந்த முந்தின நடக்கை மோசம் போக்கும் இச்சைகள் இருந்திருக்கும், அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும், பாதாளத்திற்கு நேராக கொண்டு போய்விடும், அதனுடைய நிலைமைய பரிதாபமாய்விடும். ரட்சிக்கப்பட்டு சில உழுந்து போன நபருடைய வாழ்க்கை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். அதனாலதான் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, ஏன்னா ரோமுக்கு எழுதுறாரு, ரோம்ல இந்த மாதிரி பழைய சுவாபங்கள், மோசமாக்கும் சுவாபம், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இச்சைகள், மிருக புணர்ச்சி, இப்படி அநேக துன்மார்க்கமான ஜீவிதத்துல இருக்கிறபடினால அதனால சொல்றாரு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகான பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். Just destroy it. நாம ஒரு காலத்துல மாம்சத்துல பலவீனமா இருந்தது உண்மைதான். அந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார், பாம்பு மாம்சத்துல பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவன் செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரன் அனுப்புகிறார், பாவத்தை போக்கும் பலியாக அனுப்புகிறார். பழைய இதுல நம்ம மாம்சத்துல பலவீனமா இருந்தது உண்மைதான். ரோமர் 8:3 காட்டுறேன். அப்போ ஒண்ணு, உங்கள் அவயவங்களுக்கு நீங்க ஜீவன் கொடுக்காதங்க, உங்களுடைய பழைய சோபங்களுக்கு உயிர் கொடுக்காதங்க, அது கெட்டு போகிறது, துர்நாற்றம் அடிக்கிறது, அவங்களை கலந்து போடுங்க. அது எப்படி எனில் 8 ரோமர் 8 பாருங்க, மாம்சத்துல பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, இவங்க மாம்சத்துல பலவீனமா இருந்தாங்க யூதர்கள், நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு உதவி செய்யல. அது நியாயப்பிரமாணம் பாவம் என்னன்னு தான் காட்டுச்சே தவிர தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலமாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நீ இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த உன்னுடைய சரீரத்தை அல்லது அந்த மாம்சத்தை திருப்பியும் ஜீவன் கொடுத்து கொண்டு வைக்காது. ஆண்டவர் செய்யறது எல்லாமே பெர்ஃபெக்டா தான் செய்திருக்கிறார். நீ நியாயப்பிரமாணம் உன்னால முடியாது, அது பாவத்தை தான் காட்டுச்சு. ஆனா நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர்த்தெழுந்து நீ வரும்பொழுது உன்னுடைய பழைய பாவங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அதான் சொல்ற. நிறைய பேருக்கு இது, அதனாலதான் பவுல் 7 ரோமர்கள் எழுதுவார், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? ரோமர் 7:20. ஏன்னா அவன் நிர்பந்தமான மனுஷன், ஆனால் ஆண்டவர் அதற்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். சோ நீ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ரோமர் 8:13. ஆவியினால் சரீரத்தின் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இன்னும் மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன்னும் பழைய சுவாபத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால், இன்னும் மாற்றம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால் நீ சாவீர்கள். அதனாலதான் ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்து ஆவியின்படி பிழைத்தால், ஆவியினாலே சரீரத்தில் எப்படி, ஆண்டவர் சும்மா ஒண்ணும் சொல்லல,
நீங்க என்னோட மறிச்சு என்னோட உயிரோட வாங்கன்னு சொல்லிட்டு போகல. புதிதாக ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மாத்திரம் போகல. இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி பழைய மனுஷனுக்காக வேண்டி பழைய மனுஷனை கொல்லுவதற்கு தன்னுடைய சரீரத்தை கொண்டார். அப்ப விசுவாசத்தினால அவரோடு இணைக்கப்படும் பொழுது நீ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவர் உயிரோட வந்தார், நீ அவரோட உயிரோட வரணும். ஒண்ணு. அப்ப உயிரோட வந்துட்டு அதுக்கு பிறகு நான் எப்படி ஆண்டவரே ஃபர்தர் லைஃப்? அதுக்குதான் உனக்குள்ளாக ஆவியானவர் இடத்தால கொடுக்கிறார். அபிஷேகத்துல நடந்து ஆவியானவரால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ ரோமர் 8:10 படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப என்ன செய்யணும்? நீ ஆவியானவர் நிரப்பப்பட்ட நீ சரீரத்துள்ளதான் செய்யும். நம்முடைய மருத்துவ சரீரம், நம்முடைய பழைய சோபம் துள்ளி சாடி வந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம ஆவியானவர், அதனாலதான் நம்ம எப்பொழுதும் ஆவியினால் என்றும் நிறைந்து என்று நம்ம பாடுகிறோம். இப்ப ஆவியானவர் நம்ம அந்த ஆவியானவரை கொண்டுதான் கடிந்து பழைய சோபங்களை கடிந்து இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், மாம்சத்தை ஜெயிக்கும். மாம்சத்தின்படி நம்ம பிழைத்துக் கொண்டே இருப்போமானால் மரணம் வருமானால் நரகம்தான். ஆவியினாலே மாம்சத்தின் நான் வசனத்தை காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ரோமர் 8:13 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். 14ஆம் வசனம் அதோட அழகா சொல்லுது பாருங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப நம்முடைய நடத்துதல், ஆவியானவர் என்ன நடத்தினாரா? ஆவியானவர் நான் தேவனுடைய புத்திரன்னு சொல்லும் பொழுது turn back and see whether I am led by the Holy Spirit. எவன் ஆவியினால சரீரத்தின் செய்களை அழித்தாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். ஆண்டவர் செய்ததெல்லாம் செய்துட்டார், கொடுக்கறதையும் கொடுத்துட்டார், கண்டிச்சு உணர்த்ததுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பாவம் செய்யும் பொழுது இது பாவம் உணர்த்துவார். அடுத்தது நீதியை சொல்லுவார், அது செய்யாத இப்படி செய், பாவத்தை குறித்து நீதியை குறித்தும். 3வது சொல்லுவார், நீ இப்படி கீழ்ப்படியலைன்னா நியாயத்தீர்ப்பையும் கொடுப்பார். தேவ பிள்ளைகளுக்கு அது வரும், உலகத்தருக்கு அது வருவதில்லை. நாம அதனாலதான் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா என்ன? பழைய சுவாபம் இருக்கு பாருங்க, பழைய சுவாபத்திற்கு நீ அடிமை இல்லை. நம்ம புத்திர சுவியாத்தின் ஆவியை பெற்று இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம்முடனே கூட ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நம்முடைய சுவாபங்களை பார்த்து என்னுடைய பிள்ளை பாரு எப்படி பேசுறான். இதே இது மாம்சத்தின்படி நீ பிழைக்கும் பொழுது சாத்தான் சொல்லுவான், என் பிள்ளைய பாரு எப்படி என் பிள்ளை எப்படி பேசுறான் பாரு. நிச்சயமா. ஏன்னா ஆவியினால சரீரத்தின் செய்களை அழிக்காதவனுடைய வாழ்க்கையில என்ன அடிமைத்தனத்தின் ஆவியில தான் இருப்பான். எந்த அடிமை? சாத்தானுக்கு அடிமை. சாத்தானு அவர் ஜெயிச்சுட்டாரு, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா நான் ஜெயிக்காமல் பழைய அந்த செத்து போன பணம் தாண்டவம் ஆடும் பொழுது சாத்தான் சொல்லுவான், பாரு என் பிள்ளைய பாரு அப்படி. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை தெளிவாக்குகிறார். ஆவியானவர் தாமே சொல்லுவார், என் பிள்ளை அவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு.
11 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாய், திருப்பி அதைதான் பண்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்குள் தேவனுக்கண்டு பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொண்டு. நல்ல பாவத்திற்கு நீ மரிச்சாச்சு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாய். உங்கள் சரீரங்களை நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் உன்னுடைய சரீரத்தை ஆட்சி செய்யக்கூடாது. பாவம் எல்லாம் தெரியும், நிறைய இருக்குது, ஒரு லிஸ்டே இருக்குது. அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. உன்னுடைய கரங்களை ஆளுகை செய்யக்கூடாது, உன் நாவை ஆளுகை செய்யக்கூடாது, உன் கண்களை ஆளுகை. அதான் சொல்லுகிறார். சரீர இச்சைகள், சரீரத்துல இச்சை உண்டு, கோபம் உண்டு, தாபம் உண்டு, எரிச்சல் உண்டு, என்ன இச்சை வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்யாது. அதுக்கு சர்வெண்டா நீ இருக்காத. அன்னைக்கு நீ அநீதியின் ஆயுதங்களாக உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்த உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தவர்களிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. இப்ப மரணமும் ஜீவனும், மரணம் அந்த இன்னொரு வசனம் இருக்குது, அதை கொண்டு வர பாருங்க. மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரியுமோ தெரியல. மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. நாம மரித்தவர்கள் இருந்து உயிரோடு எழுதி ஆயிடுச்சு. எதுக்கு மரணம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வேலை செய்யும்? பழைய குப்பையும் நஷ்டம் எல்லாம் விட்டு விட்டேன். 2 கொரிந்தியர் 4 பாத்தீங்கன்னா அதுக்கு புரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். அதான் மரணம் எனக்கு. எப்போதும் அப்படின்னா பழைய சோபம் செத்தது, செத்த பணத்தை நான் அதுக்கு உயிர் கொடுக்காம வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இயேசுவின் மரணத்தை, இயேசுவோடு மரித்து அதை நான் சுமந்து தெரிகிறோம். கிறிஸ்து இயேசுவனுடைய ஜீவனும் என்னில விளங்கும்படிக்கு, உயிர் தெழுந்த இயேசுவை நான் வெளிப்படுத்தும்படிக்கு, நான் எப்போ, அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, இது உங்களுக்காக பிற்கப்படுவேன் என்னுடைய சரீரம், என்ன நினைவுடைய இதை செய்யுங்கள். ஏன் நான் மரித்தவன் இது எப்போதும் சுமந்து தெரிய வேணும். இது எனக்கு. அடுத்தால சொல்றாரு 11 எப்படி எனில் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனை வழங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கப்படுதான் உயிரோடு தான் இருக்கிற. எப்போது இயேசு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 12 சொல்றாரு, இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும். அதாவது என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்துல நீ ஞாபகம் வைத்துக்கொள், நீ இயேசுவோடு மரித்தவன். ஆனா நீ மற்றவர்களோடு பழகும் பொழுது கிறிஸ்தனுடைய ஜீவன் உன்னிலே கிரியை செய்ய வேண்டும். பழைய சுவாபம் அது ஓர்மை இருந்து கொண்டே இருக்கணும். நான் செத்தவன். ஆனால் ஜீவனானது யாரு? உயிர் தெழுந்த இயேசுவோடு இணைந்திருக்கிறோமே, அது மற்றவரிடத்தில் பலன் செய்ய வேண்டும், உங்களிடத்தில் பலன் செய்கிறது. பவுல் அதுதான் போகிற இடங்கள் எல்லாம் காண்பித்தார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை மரித்தவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள்.
மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில போகும் பொழுது ஜனங்கள் அதான் பாக்குறாங்க, இவன் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தவனா இல்லையா? சும்மா இந்த சிலுவை போட்டவன் கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவ பேர் வச்சவன் கிறிஸ்தவன் கிடையாது, ஞானஸ்நானம் எடுத்தவன் கிறிஸ்தவன் கிடையாது, பணம் கொடுத்தவன் கிறிஸ்தவன் கிடையாது. பணத்தினால பரலோகத்தை வாங்க முடியாது, பரிசுத்தம் இருந்தாதான் பரலோகம். இயேசுவோடு மரிக்காமல் உயிர் தெழுந்த வாழ்க்கை கிடையாது. இயேசுவோடு நீ மரிக்கவில்லையானால் உனக்கு உயிர் தெழுதலே கிடையாது. இயேசுவோடு நீ உயிர் தெழவில்லையானால் உனக்கு அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசுவோடு உயிர் தெழவில்லையானால் அவரோடு கூட இருக்க முடியாது. இன்னைக்கு உயிர் தெழுதல் இல்லையானா கிறிஸ்தவமே இல்லை. அதனாலதான் மற்ற மதங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசமே இந்த உயிர் தெழுதல் தான். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க, பழைய சுவாபத்தை பழைய சரீரத்தோடு ஒப்பு கொடுக்கும். நாம எல்லாருமே உயிர் தெழுந்தவர்கள். அதனாலதான் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. அதுதான் நம்மிடத்துல இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் இயேசுவுக்கு என்று பிழைத்திருக்கிறேன், அதனாலதான் தேவனுக்கு என்று அவர் பிழைத்திருக்கிறோம், நாம் அவருக்கு என்று பிழைத்திருக்கிறோம். திருப்பி யூதர்களுக்கு, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால், பாவம் கிருபைக்குள்ள நீ கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்குள்ளாக கீழ்ப்படாமலே இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளும். அதை இதை ஞாபகம் வச்சுக்காங்க. மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. சொல்லுங்க, மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. பவுல் சொல்லுற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது கர்த்தர் ஜெயம் பெற்றவர். மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மரிக்காமல் உயிர்த்தெழுதல் இல்லை, மரிக்காமல் ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. அத மாதிரி உயிர்த்தெழாமல் ஞானஸ்நானம் அவசியம் கிடையாது. உயிர்த்தெழவில்லையானால் நீ கிறிஸ்தவன் அல்ல. சிம்பிள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையான ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார். அடுத்தது நீதிக்கு அடிமையாவது எப்படி? இப்ப நம்ம எல்லாம் ஜெயிச்சாச்சு. அது எப்படி? ஹவு டு மெயின்டைன் இட்? சிலவங்க அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டும். அதாவது மரணத்தை சுமந்து தெரிகிறவங்கிறதுக்கு போன வாரம் எடுத்த கலாத்தியர் 6:14, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சில மேன்மை பாராட்டுவாங்க. நான் இன்னும் பட்டம் படிச்சிருக்கிறேன், நான் இந்த உயர் பதவியில இருக்கிறேன், இதை எப்படி பண்ண, அதை எப்படி படிச்சேன், வெட்டி மறிச்சேன் எல்லாம். ஆனா பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவை என்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவை என்றிருக்கிறேன். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவரால் உலகம், இப்ப இந்த படத்தை பாருங்க. உலகம் இப்ப நீ உயிரோட இருக்கிற, நான் உலகம் சிலுவையில இருக்குது. சோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிக்ஷையா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயினது. இப்போ இந்த உலகம் தீண்ட முடியாது. உனக்குள்ளாக செத்த சுவாபம் வரக்கூடாது, அந்த உலகம் தீண்டக்கூடாது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? நான் உலகத்திற்கு, உலகம் எனக்கு சிலுவையில இருக்கிறது. உலகம் சிலுவையில கிடக்குது. உலகம் என்னதான் பண்ணாலும், டேய் அவனை போய் அடி, நீ அவனை போய் 4 வார்த்தை விடு, அல்லது ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னாலும் உலகம் எனக்கு சிலுவை, அது என்ன ஒண்ணும் தீண்ட முடியாது. அப்படியே உலகம் மீறி டான்ஸ் ஆடினாலும் கூட நான் உலகத்திற்கு சிலுவையில் இருக்கிறேன். அப்படின்னா நீ செத்தவனா, உலகம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் பொழுது நீ செத்தவனா இருக்கணும், அல்லது நீ ரொம்ப பிஸியா இருக்கும் பொழுது உலகம் உனக்கு செத்ததா இருக்கணும், உன்னை தூண்டக்கூடாது. அதான் உலகம்.
இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நம்மளை தூண்டக்கூடாது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை தூண்டி உயிரை கொடுத்து வரும் பொழுது அது செத்ததப்பா அந்த உலகம். அதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சாச்சு, அது எப்படி எனக்கு வரும் ஜீவனு? அதனாலதான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம்னா என்னது? இதெல்லாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 சொல்லுகிறோம். இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவரை விசுவாசித்தவன் ஜெயிப்பான், அவரை நம்பி இருக்கிறவன் ஜெயிப்பான். நான் அவரோடு மறித்துட்டேன். இந்த உலகம் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. இந்த ஆசாபாசங்கள் என்ன செய்ய முடியாது. இந்த சினிமா என்ன தூண்ட முடியாது. நான் உலகத்திற்கு மறுத்திருக்கிறேன். உலகம் கொண்டு மறுத்திருக்கணும், அல்லது நான் மறுத்திருக்கணும். அதனால அங்க பாத்தீங்களா, உலகம் ஆக்டிவா இருக்கும் பொழுது நீ சிலுவையில் இருக்கிறாய், அல்லது நீ ஆக்டிவா இருக்கும் பொழுது உலகம் சிலுவையில் இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கு. புதிதான மனுஷன் என்று நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3:10 சொல்லுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம் நீதிக்கு அடிமைகள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் கொண்டு வரும் உலகம். இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்திலிருந்து வரக்கூடியது. ஆனா அந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். ஒரு நாட்கள்ல இந்த உன்னை படாதப்படுத்துகிற, உன்னை திரும்பி ஆட வைக்கிற இந்த உலகத்தின் இச்சை ஒளிந்து போகும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற 1 யோவான் 2:15 பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இதனாலதான் நம்ம மாற்றுறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி என்றென்றைக்கும் செய்கிறவன் நிலைத்திருப்பான். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதனாலதான் அநேக டிராப்பாய் மாட்டிக்கொள்ளுகிறது இந்த இதுல. அவன் எப்படி நாம் நீதிக்கு அடிமைகள், அடுத்த பகுதியா தான் சொல்லுது. அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுது, ஸ்லேவரி டு, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். இப்ப ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் வசனத்திலிருந்து எப்படி நீதிக்கு அடிமைகள். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. கரெக்ட். மரணத்துக்கு ஏதுவானாலும், பாவத்துக்கு ஏதுவானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஒரு நீ மரணத்திற்கு கீழ்ப்படுகிறையா அல்லது நீதிக்கு கீழ்ப்படுகிறாய்? நீங்க எதுக்கு ஒன்ன ஒப்பு கொடுக்கிறாய்? அதான் சொல்றாரு. நீ எதுக்கு ரெண்டும் இருக்குது. செத்த இந்த பணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாயா அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ? அதுக்குதான் நீ அடிமை. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார், குழப்பமே இல்லை. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். யோவான் 8:34 சொல்றாரு. நீங்க கிறிஸ்துவுடனே நான் முதல்ல பார்த்தேன் கொலோசியர் 3 மேலானவர்களை நாடுங்கள். அப்ப நீங்க எதுக்கு அடிமைன்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அதான் சொல்றாரு.
இதெல்லாம் சாதாரணமா நீங்க ரோமர்ல வாசிட்டு போனா உங்களுக்கு புரியாது. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் இது மரணம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் இந்த ரெண்டுல எதுக்கு நீ கீழ்ப்படுகிறாய்? எதுக்கு நீ அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்கள்? அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். பழைய சுவாபம், பழைய குணம், பழைய எல்லாம் வரும் பொழுது இதுக்கு அடிமை. முன்னே அதான் சொல்றாரு, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம், அதாவது டீச்சிங், நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தவனாலே தேவனுக்கு சோதனை. அப்படின்னா என்ன? பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாச்சு. இப்ப நீதிக்கு அடிமையான பிறகு இந்த பாவ சரீரம் போச்சு. இனி நீ இந்த நீதிக்கு தான் அடிமை. உன்னுடைய நாவு நீதியை பேச வேணும். அதனாலதான் நம்ம ஆவியின் கனிகளை குறித்து பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறார். சரி, 17ஆம் வசனம். ஆவிக்கு விரோதமாக, ஆவிக்கு இந்த பிறகு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவியும் மாம்சத்துக்கு விரோதமாகவும். ஆனால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள், நல்ல கவனிங்க, நான் இதான் மாம்சம் இடது கை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. அவையாமன, உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவார, விக்கிரகாராதனை, புல்லிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கப்பதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. ஆனா ஆவியின் கனியோ இதுதான் அடுத்தல. இதுக்கு நீ உன்னுடைய சரீரத்தை நீதிக்கு நீ பிழைத்திருக்கிறாய். அப்போ நீதிக்கு பிழைத்திருக்கிற நீ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவை, இதுதான் அறிந்திருக்கிறார். இதுதான் பேசிக். அதுதான் எழுதுகிறார். பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். உங்கள் மாம்சம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமை. இப்பொழுது உங்களுக்கு கொடுத்த மெசேஜ்னால தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீன நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமா பேசிருக்க, அக்கிரமத்தை நடக்கும்படி பழைய சுவாபம் உங்களை அவயவங்களை எல்லாம் கண்ணு, காது, மூக்கு அடிமைகளை, அக்கிரமத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தத்தை நடக்கும்படி அவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு. முன்னாடி கெட்ட வார்த்தை ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன், அவன் வாயிலிருந்து புறப்படுகிற சிந்தனை, இருதயத்திலிருந்து எப்பொழுதும் கசப்பு, எப்பொழுதும் ஒரு மாதிரி கேடான சிந்தனைகள்லாம் இருக்குதுன்னா, இப்ப நீ விடுதலையாக்கப்பட்டாச்சுல்ல, மெசேஜ் கேட்டு விடுதலையாக்கப்பட்டாரு. இப்போ பரிசுத்தமானது நடக்கும்படி, ஐயோ இது என்னோட சரியில்லையே, நான் போற போக்கு ட்ராக் சரியில்லையே. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள் என்ன? அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன், அதாவது என்ன ஃப்ரூட்ஸ், இங்கிலீஷ்ல வாட் ஃப்ரூட் டிட் யூ ரிசீவ்னு வரும். அதனால முடிவு மரணமே. ஆனா இப்ப நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகி பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். தட்ஸ் வாட் இட் இஸ். நித்திய ஜீவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாகி மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவர் ஜெயிச்சிட்டாரு, நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் நாம இன்னும் பழையபடி உட்கார்ந்து கொண்டிருந்தால் அழிவு. ஆனா இந்த பக்கம் நீதிக்கு அடிமையாக நீ வாழும் பொழுது நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இது நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. முடிக்க போறேன்.
4 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்லைடு இருக்குது. பழைய மனிதனுக்கு புதிய மனிதனுக்கு வித்தியாசம். பழைய மனிதன் நியாய பிரமாணத்தின் கீழ், புதிய மனிதன் கிருபையின் கீழ். பழைய மனிதன் பாவத்திற்கு அடிமை, நீங்க டிசைட் பண்ணுங்க எதுக்கு அடிமை. புதிய மனிதன் நீதிக்கு அடிமை. பழைய மனிதன் பாவம் செய்து கொண்டே இருப்பார், செத்த சோபம் வந்து கொண்டிருக்கும். புதிய மனிதன் பாவம் செய்யக்கூடாதே, மரணத்திற்கு வழி நடத்துவது, அது வந்து பாதாளத்திற்கு கொண்டு சென்று விடும். புதிய மனிதன் நீதிக்கு வழி நடத்தும். அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, பழைய மனிதன் போதனைக்கு கீழ்ப்படிந்தவன், வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவன். பழைய மனிதன் போதனைக்கு கீழ்ப்படியாதவர்கள், புதிய மனிதன் போதனைக்கு கீழ்ப்படிந்தவன். பழைய மனிதன் நீதிக்கு நீங்களானவன், புதிய மனிதன் நீதிமான். பழைய மனிதன் வெட்கைக்கேடானதை நடப்பிக்கிறவர், நோ டவுட். செத்த சோபம், பழைய சோபங்கள் அதை படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் புதிய மனிதன் தேவனுக்கு பிரியமானதை நடப்பிக்கிறவன். அவனுடைய அவயவங்கள் பாவத்திற்கு எந்த நேரம் ஓடும், பாவம் செய்ய தீவிரித்து ஓடும். அவருடைய கால்கள் பாவத்திற்கு நேராக ஓடும், அவருடைய கண்கள் பாவத்திற்கு நேராக ஓடும், அவருடைய நாவு பாவத்தை குறித்து பேசும், அவருடைய ஒவ்வொரு செயல்களும் பாவத்தை வெளிப்படுத்தும். ஆனால் நீதி, புதிய மனிதன் அவனுடைய அவயவங்களை நீதிக்கு ஒப்புக் கொடுக்கிறான். பாவத்தின் சம்பளம் வரணும், ஆனால் இவனுக்கு வருவதோ நித்திய ஜீவன். கர்த்தருக்கு சுத்தமானால் திருமண வாழ்விலிருந்து உதாரணங்கிற அடுத்த வாரம் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் வாசித்துவாங்க. ஆனா இந்த சம்பவங்களோட இருதயத்துல பதிய வேண்டும். நாம் பாவத்திற்கு மரித்தோம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே எனக்குள்ளாக பழைய சுவாபம் நீ வரக்கூடாது, நமக்குள்ளாக பழைய சுவாபம் தலையை தூக்கி விட வந்துடக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம புதிய சிருஷ்டின்னு சொன்னா பத்தாது, தேவன் நம்மிடத்துல இருந்து புது சுவாபத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கிறார்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்தும் இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணோமா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே பழைய சுவாபம் என்னை தலை தூக்க கூடாது, எனக்குள்ளாக புதிய சுவாபம் இருக்கட்டும். மரணம் எனக்கு, ஜீவன் மற்றவர்களுக்கு. மரணம் எனக்கு, அதை சுமந்து திரிகிறவனாக, அதை உணர்வுடையவனாக, நான் கிறிஸ்துவோடு மரித்தவன் என்று உணர்ந்து ஜீவிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்களை உணர்வூட்டி நடத்த வேண்டுமா ஜெபிக்க. அதனாலதான் கம்யூனியன் எடுக்கதே அதுக்குதான். என்னை நிறைவு கூடும்படி இதை செய்யுங்கள். நான் கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு உயிர்த்திருக்கிறேன். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்து வாழ இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அடியனை ஒப்பு கொடுக்கிறேன், ஆளுக செய்ய அந்த இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you all for coming.